பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு லைஃப் லெசனை நமக்கு டீச் பண்றாருங்க. 2 வீடுகளை குறித்த ஒப்பனை அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஒரு வீடு கண்மலையின் மீது, அதாவது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு, மற்றும் ஒரு வீடு மணலின் மீது கட்டப்பட்ட வீடு. 2 வீடுகளும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அதோடைய தன்மை எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு நாள் பெருமழை வந்து பெரு வெள்ளம் வந்த போது மணலின் மீது கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்காமல் இடிந்து போனது. ஆனா கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடோ அது நிலைத்து நின்றது. இதை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை விசுவாசித்து என்னுடைய வார்த்தைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் இந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல் இருப்பான். ஆனா என்னுடைய வார்த்தைகளின் படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு வீடுகள் வெளிப்புறமாக பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் கூட அதனுடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறது தாங்க முக்கியம். அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது கட்டப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் கூட கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக இருக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம். God bless you.